வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான போட்டி குழம்பு எப்படி வைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். நான் ஒரு போட்டி எடுத்துருக்கேங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி பொடியே கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துக்கிறதுக்கப்புறம் நான் ஒரு வெங்காயம் பொடியே கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். மஞ்சள்தூள் ஒரு ஸ்பூன், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்டாரு, 2 பட்டை, ஒரு 3 கிராம்பு, இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன். இது வந்து முக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலக்கிடுங்க. இது வந்து மூடி போட்டுருங்க, ஒரு 5 விசில் வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் ஆயிடுச்சு, 5 விசில் விட்டுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா வெந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து இது தனியாக எடுத்து வைப்போம். இப்போ தவா வச்சுப்போம். தவா நல்லா காஞ்சிச்சு. ஒரு 4 ஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காய், கிராம்பு, பட்டை, ஒரு பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே வேக வைக்கும்போது நான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், வாசனையாக இருக்குது. நான் 2 வெங்காயம் பொடியே கட் பண்ணி வச்சுட்டேன், அதையும் சேர்த்துக்கேன். ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டுங்க. இது வதங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன். கொஞ்சமாக புதினா தழை, நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சிச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துப்போம். இப்போ நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே வேக வைக்கிறதுல நான் சேர்த்துருக்கேன், அதனால் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிச்சு. ஏற்கனவே போட்டி வேக வச்சுருக்கல, அதை வந்து இதில் கலந்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்துருக்கேன். ஏற்கனவே அதில் தண்ணி இருக்குது, அதே தண்ணி தான். நீங்கள் வேணும்னா வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. எங்களுக்கு இது போதும், அதனால் எனக்கு தண்ணி இது பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக போடுங்க. ஏற்கனவே வெந்துடுச்சு. இந்த மசாலாலாம் வந்து காரம் ஏறதுக்காக ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இப்போ மூடி போட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ வாசனையாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் சேர்த்துப்போம். நான் தேங்காய் வந்து அரை முடி எடுத்து ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. உங்களுக்கு வேணும்னாக்கும் நீங்கள் கிரேவியாகவும் வச்சுக்கலாம். நான் வந்து குழம்பாக வச்சுருக்கேன். ஒரு நிமிஷம் கொதிக்கிட்டோம், அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. பாருங்கள், ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் லைட்டாக கொத்தமல்லி தழை தூவிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான சூப்பரான போட்டி குழம்பு ரெடி. நீங்கள் ரைஸுக்கோ சப்பாத்திக்கோ இல்லை தோசைக்கோ ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.